டக்குன்னு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு லைட்டிங் செட் பண்ணணும். அது ஹியூமன் சப்ஜெக்டாக இருக்கலாம், ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், ஒரு சின்ன மிஷினாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கட்டும். நீங்கள் ஃப்ரேம் செட் பண்ணிட்டீங்க, டக்குன்னு லைட்டிங் செட் பண்ணணும். அப்படின்னா என்ன செட் பண்ணலான்னு ரொம்பலாம் யோசிக்காமல் ஈஸியாக செட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு லைட்டிங் டெக்னிக் வித் 3 லைட்ஸ் இஸ் 3 பாயிண்ட் லைட்டிங் டெக்னிக். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரைபில் சேர்ந்துக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் 3 பாயிண்ட் லைட்டிங் செட்டப்பை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு 3 லைட்ஸ் தேவைப்படும். ஒரு மெயின் லைட், அதாவது ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் லைட், இதை கீ லைட்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பக்கம் ஒரு ஃபில் லைட். இந்த அளவுக்கு பவர்ஃபுல் தேவையில்லை, அதாவது மெயின் லைட் அளவுக்கு பவர்ஃபுல்லான லைட் தேவையில்லை, அதோட கொஞ்சம் பவர் கம்மியாக இருந்தால் போதும். அதுக்கு ஒரு ஃபில் லைட்டுன்னு சொல்லுவாங்க. மெயின் லைட்டுக்கு எங்கே வைக்கணும்லாம் அப்புறம் சொல்கிறேன். ஸோ ஃபில் லைட். அண்ட் தேர்டாக ஒரு பேக்லைட். ஸோ பேக்லைட் வந்து ஒரு சின்ன ஒரு நார்மல் பவர் இருக்க லைட்டாக இருந்தால் போதும். பட் மேபி ஆர்ஜிபியாக இருந்துச்சுன்னா பார்க்க ஒரு நல்ல ஒரு லுக் இருக்கும். அப்படி தான் நான் இந்த ஃப்ரேமை செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ மெயின் லைட் ஆர் கீ லைட் கேமராக்கு ரைட் ஆர் லெஃப்டில் 45 டிகிரி ஆங்கிளில் நிற்கணும் அந்த லைட்டு. ஸோ இங்கேருந்து இது 90 டிகிரி, ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி ஒரு ஃபினிஷில் இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ சிமிலர்வே அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் பவர் கம்மியாக, இப்போ இதில் வந்து ஒரு பெரிய லைட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 450 வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் லைட்டு. ஸோ அதில் வந்து ஒரு 40% தான் இருக்குது. பட் இதில் வந்து ஒரு 60 வாட்ஸ் லைட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு புரியுது இல்லையா? 450 வாட்ஸும் இங்கே தேவைங்கிறது கிடையாது, கம்மி வாட்ஸ் இருந்தால் கூட போதும். இங்கே ஒரு 60 வாட்ஸ் லைட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து ஒரு 40%ல் தான் வச்சுருக்கேன். அண்ட் பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக் லைட், வாண்ட் லைட் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பாண்டோர்ஸ், அந்த லைட் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து பேக் லைட்டுக்கு. ஸோ அதுவுமே பவர் ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு 1 by 1 போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இதை எப்படியெல்லாம் செட் பண்ணுங்கிறத அப்படியே வைக்க சொல்லிகிட்டே வரேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கலி ஒரு லைட்டிங் செட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஃபிஷியல் லைட்ஸும் ஆஃப் பண்ணிவிடுங்க. நேச்சுரல் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. மேபி பின்னாடி ஒரு விண்டோ இருக்குது, அதை என்னால் ரொம்ப தடுக்க முடியல, ஒரு ஸ்க்ரீனில் தான் அது வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ லைட்டாக ஒரு டிஃப்யூஸ்டு லைட் இருக்குது. இப்போ மெயின் லைட் ஆன் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மெயின் லைட்டோட தாக்கம் வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட்லேயே அடிக்குது. ஏன்னா பேக்ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா இந்த லைட்டோட இன்டென்சிட்டி வந்து பேக்ரவுண்ட் வரைக்கும் போகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம மேலேருந்து கீழே பார்த்து வைக்கிறோம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் வந்து லைட்டை ஸ்ட்ரைட்டாக அடிக்காமல் மேலேருந்து லைக் 45 டிகிரியில் வச்சுருந்தாலும் லைட்டை இப்படி என்ன ஸ்ட்ரைட்டாக பார்த்து அடிக்காமல் மேலேருந்து என் ஃபேஸ்க்கு அடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த லைட்டோட இன்டென்சிட்டி வந்து பேக்ரவுண்டில் விழாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் நான் என்னைய ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி வச்சுருந்தேன்னா பேக்ரவுண்டு இன்னும் நல்லா ஃபுல்லாக லிட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஃபேஸ்லேருந்து இந்த ஒரு ஆங்கிள், இது எவ்வளோ சொல்லுவாங்க டிகிரி, இதுவும் ஒரு 45 டிகிரி கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 20 to 45 டிகிரி ஆங்கிளில் நம்ம இந்த லைட்டை நம்மளை பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு ஓகே ஃப்ரேமுக்கு லைட் வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இப்போது மெயின் லைட்டை வைக்கிறப்போ இந்த பக்கம் நல்லா லிட் ஆகிருக்கு, இந்த பக்கம் ஹார்ஷ் ஷேடோஸ் விழுது பார்த்தீங்களா? நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஹார்ஷ் ஷேடோஸ் இருக்குது, இந்த கண்ணை சுற்றி ஹார்ஷ் ஷேடோஸ் இருக்குது, இந்த பக்கம் ஃபுல்லாக ஹார்ஷாக இருக்குது, மீன் டார்க்காக இருக்குது. ஸோ லைட்டை எப்பயுமே சப்ஜெக்டோட ஒன் ஆஃப் த சைட்ஸில் வைக்கிறப்போ இன்னொரு சைடு ஹார்ஷ் ஷேடோஸ் விழும். ஸோ அந்த ஹார்ஷ் ஷேடோஸோட ஹார்ஷ்னஸை குறைக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக ஷேடோஸை தூக்க போகிறது இல்லை, ஹார்ஷ்னஸை மட்டும்தான் குறைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் இங்கே ஒரு ஃபில் லைட். அண்ட் பவர் கம்மியாக வைக்கிறதுக்கு ரீசன் ரொம்ப டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் ஷேடோ இருக்கணும், அந்த மாதிரி தெரியறதுக்காக தான் பவர் கம்மியாக வைக்கிறோம். ஸோ இன்கேஸ் இங்கே இருக்கிற மாதிரியே இங்கேயும் ஒரு லைட்டை வச்சுட்டா, 2 பக்கமும் ஈக்குவலாக லைட்டை வச்சுட்டா ஃப்ரேம் வந்து ஃப்ளாட் ஆகிடும். ஸோ இதே ரீசன் தான் ரைட்டை டேரெக்டாக கேமராக்கு மேலேயோ ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்கலாம் இல்லையா? அப்படி வைக்காததுக்கு ரீசனும் இதே தான். ஏன்னா ஃப்ரேம் வந்து ஃப்ளாட் ஆகிடும். ஸோ என்னோட ஃபுல் ஃபேஸ்லேயும் ஃப்ளாட்டாக லைட் இருக்கும், பேக்ரவுண்ட்லேயும் லைட் இருக்கும். அது பார்க்க ஒரு சினிமேட்டிக்காவோ ப்ரொஃபஷ்னலாவோ இருக்காது. ஸோ ஃப்ரேம் ஃப்ளாட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு மெயின் லைட்டை ரைட்டில் வச்சாச்சு. இப்போ ஃபில் லைட்டை லெஃப்ட்டில் வச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எஸ், இப்போது ஃபில் லைட்டும் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஒரு மெயின் லைட், இங்கே ஒரு ஃபில் லைட். ஸோ இந்த 2 லைட் இருக்கிறப்போ என் ஃபேஸில் இந்த பக்கம் ஷேடோஸ் இருக்குது, ஆனால் அது வந்து ரொம்ப டார்க்காக இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஷேடோஸாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு டெப்த்து க்ரியேட் ஆகுது.
ஃப்ளாட்டாக இல்லாமல் ஃப்ரேம் ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு டெப்த் கிரியேட் ஆகுது. ஸோ அதுக்காக தான் கீ லைட், ஃபில் லைட் அப்படின்னு 2 லைட்டை 2 சைஸில் வச்சு ஒரு சப்ஜெக்டை லைட் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த ஒரு ஃப்ரேம்க்கு இன்னும் ஒரு ப்ரொஃபஷனல் டச் கொடுக்க இன்னொரு லைட்டை ஆன் பண்ண போகிறோம். அதுதான் பேக்லைட். ஸோ பேக்லைட் ஆன் பண்ணி காட்டுறேன். எஸ். ஸோ இப்போ இங்கே ஒரு ரெட் கலர் லைட் இருக்குது, ஒரு RGB வான் லைட் இருக்குது, அது ரெட் கலரை வந்து எமிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த பேக்லைட்டை ஜஸ்ட் நம்ம வந்து ஆன் பண்ணுறதுனால நமக்கும் மேபி இந்த லேப்டாப்பை கொஞ்சம் லைட்டாக மூடி காட்டுற பாருங்களேன், நமக்கும் நம்ம பேக்ரவுண்டுக்கும் ஒரு செப்பரேஷன் க்ரியேட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து என்னோடய ஷோல்டர், என்னோடய ஃபேஸ் எட்ஜஸ்லாம் ஒரு அந்த ரெட்டு லைன் தெரியும். ஸோ இது வந்து இன்னும் டெப்த்தை வந்து இன்னும் பெட்டராக க்ரியேட் பண்ணி காட்டும். ஸோ இப்படி தான் ஒரு சிம்பிள் வே ஆஃப் செட்டிங் அப் அ 3 பாயிண்ட் லைட்டிங். ஸோ நான் அப்படியே ஃபோனில் வந்து எப்படி நான் செட் பண்ணியிருக்கேங்கிறத காட்டிடுறேன். ஸோ கேமரா இங்கே தான் இருக்குது. ஸோ கேமராவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ரைட்டில் வந்து இங்கே ஒரு மெயின் லைட் இருக்குது. இது வந்து டிஃபியோட ஒரு 450 வாட்ஸ் NAN2 லைட்டு. ஸோ இந்த லைட்டை தான் வந்து நம்ம மெயின் லைட்டை யூஸ் பண்ணுறோம். இது டிஃபியோட 85mm சாஃப்ட் பாக்ஸ். ஸோ இந்த லைட்டு தான் நமக்கு இங்கே வந்து மெயின் லைட்டை அடிக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பச்சர் ஆமரான் 60D இருக்குது. ஸோ இந்த லைட்டை வந்து ஒரு அம்பர்லா வச்சு டிஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டாண்ட் இல்லாததால் இந்த டேபிள் மேலே வச்சுருக்கேன். ஸோ 40%ல் இங்கே ஃபில் லைட் விழுது. அண்ட் பின்னாடி இங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்குது. அந்த ஷெல்ஃபில் வந்து இந்த ஸ்டாண்டை எப்படியோ நிற்க வச்சு இங்கே ஒரு வான் லைட்டு பேக்ரவுண்டில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட் டு த மெயின் லைட். ஸோ மெயின் லைட்டுக்கு டைரெக்டாக ஆப்போசிட்டில் இந்த ஃபில் லைட்டை வச்சிங்கன்னா கரெக்டாக அலைன் ஆகி ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கு தரும். ஸோ இங்கே மெயின் லைட் இருக்குது, இங்கே பேக் லைட் இருக்குது. ஸோ இப்படி வச்சிங்கன்னா இந்த ரிம் ஃபீல், அதாவது இந்த பேக் லைட் நமக்கு ஒரு ரிம் ஃபீல் வருது இல்லையா, அது வந்து பார்க்க ப்ரொஃபஷ்னலாக அழகாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு 3 பாயிண்ட் லைட்டிங் செட்டப்பை வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ ப்ரொஃபஷ்னலாக எப்படி லைட்டிங் செட் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். பட் இந்த 3 பாயிண்ட் லைட்டிங்கையே இன்னும் எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் திங், மெயின் லைட்டை தவிர மற்ற 2 லைட்டை நீங்கள் எப்படி வேணால் கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நாட் ஜஸ்ட் ரெட்டு தான் இருக்கணும், ஆர் இங்கேயும் ஒயிட்டு தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. இங்கே ஒரு வார்ம் டோன் கொண்டு வரலாம். இங்கே அதே மாதிரி ரெட்டுக்கு பதில் ப்ளூ, RGB எல்லா கலர்ஸையும் கொண்டு வரலாம். ஸோ அது வந்து பேசிக்கலி உங்கள் ஃப்ரேமோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சு செட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு திங், ப்ராக்டிக்கல் லைட்ஸ். ஸோ இந்த ஃப்ரேம்லேயே இப்போ இந்த 3 லைட் இல்லாமல் பேக்ரவுண்டில் ஏதாச்சும் லைட்ஸ் வைக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பேக்ரவுண்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஷெல்ஃப்க்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஷெல்ஃபில் ஒரு சின்ன ஒரு லைட் வைக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லைட் வந்து பேக்ரவுண்டில் வச்சு அது ஒரு சின்ன ஒரு கலர் வர மாதிரி வச்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டெப்த்தை க்ரியேட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இங்கே இப்படி உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிடிச்சிருக்கேன் என் ஃபோனோட டார்ச்சை. ஸோ இது வந்து பேக்ரவுண்டில் வந்து எப்படி ஒரு டிஃப்ரென்ஸை ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு ஒரு ஃபோனோட டார்ச்சை வந்து இப்படி பேக்ரவுண்டில் இப்படி வைக்கிறதுனால அது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் லைட் மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரேமில் உங்கள் தேவைக்கு இருக்க ஏதாச்சும் ஒரு லைட்டை வந்து, சின்ன லைட்டை வந்து வச்சிங்கன்னா அந்த ப்ராக்டிக்கல் லைட் வந்து ஃப்ரேம்க்கு இன்னும் அழகூட்டும். ஸோ இங்கே இன்னொரு லைட் வச்சுருக்கேன், அதை வச்சு காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு சன்செட் லேம்புன்னு சொல்லுவாங்க. ஒரு 300-400க்கு அமேசானில் கிடைக்கும். நிறைய பேர் இதை தான் வந்து பேக்ரவுண்ட் லைட்டாகவே யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஒரு லைட்டை வந்து சும்மா இப்படி செட் பண்ணி ஒரு ரிங்கு மாதிரி பார்க்க நல்லா இருக்கா? ஸோ இது வந்து மேபி இன்னும் பிளெயின் பேக்ரவுண்டாக இருந்தால் இதோட எஃபெக்ட் இன்னுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் ஆகட்டும், ஒரு ப்ராக்டிக்கல் லைட்ஸ் ஆகட்டும் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரேம் வந்து இன்னும் அழகாக்கி நல்ல ஒரு டெப்த்தை க்ரியேட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் கொண்டு வர முடியும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் 3 பாயிண்ட் லைட்டிங். ஸோ எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக என்ன மாதிரி ஐடியாஸ்லலாம் உங்கள் லைட்டிங் செட் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, ட்ரைபுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரைபில் சேர்ந்துக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye-bye.